அங்கன்வாடி ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு கேட்குறீங்க. அதே போல் சத்துணவு ரிசல்ட் எப்போ வரும்? சத்துணவு உதவியாளர் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணமே ரிசல்ட் எப்போ வரும்னு. ஆக்சுவலாக வந்து அங்கன்வாடி இன்டர்வியூக்கான ரிசல்ட்டு சில டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு ஒரு சில பேர் வந்து இன்றைக்கி ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னே வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து தூத்துக்குடி மாவட்டம், ஒட்டப்பிடாரம் வட்டம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம அந்த அங்கன்வாடிக்கான போஸ்டிங் அவங்களுக்கு எப்படி வந்துருந்துச்சு அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். அது என்னென்னா, நம்மளுக்கு ஆர்டர் காப்பி வந்து போஸ்ட்டில் தான் வந்திருக்கு, வெப்சைட்டில் வந்து வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் போஸ்ட்டில் வந்து ஆர்டர் காப்பி எடுத்துகிட்டு போய் ஆஃபீஸில் கொடுத்துட்டு ஜாயினிங் லெட்டர் வந்து நம்ம அங்கே எழுதி கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் வந்து இன்றைக்கி பணியில் சேர போகிறேன் அப்படின்னு சொல்லி, நீங்கள் அங்கன்வாடி ஒர்க்கரோ சேர்றீங்களோ இல்லை உதவியாளரோ சேர்றீங்களோ, அது வந்து லெட்டர் எழுதி அவங்கக்கிட்ட ஜாயினிங் லெட்டர் கொடுக்கணும். ஜாயினிங் லெட்டர் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் அப்போவே போயிட்டு சென்டரில் ஜாயின் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு வந்து திங்கக்கிழமை போலவே போஸ்ட்டில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வட்டத்தில் எல்லா ஊருக்குமே வந்து ஆள் போட்டாச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருந்தோம் ஒன்லி அமௌண்ட் கொடுத்தவங்களுக்கு மட்டும்தான் ஜாபு, கொடுக்காதவங்களுக்கு இல்லைன்னு. ஆக்சுவலாக இவங்க வந்து அமௌண்ட் கொடுக்காம தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமௌண்ட்டு வந்து இவங்ககிட்ட கேட்டிருக்காங்க, அமௌண்ட்டு கொடுத்தா தான் போஸ்டிங் அப்படின்னு சொல்லி. ஆனாலும் இவங்க வந்து ஐசிடிஎஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி அமௌண்ட் எல்லாம் கொடுக்காம தான் இருந்திருக்காங்க. கொடுக்காத அப்போவே ஸோ அமௌண்ட்டு கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஐசிடிஎஸ் ஆஃபீஸில் சொன்ன உடனே அடுத்து இவங்க வந்து எந்த அமௌண்ட்டும் கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. கொடுக்காத போதுமே போஸ்டிங் வந்து இவங்களுக்கு தான் அங்கே போட்டிருக்காங்க. மேபி இவங்க ப்ரையாரிட்டியில் கண்டிப்பாக ஏதாவது ஒன்றுத்தில் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதே போல் ப்ரையாரிட்டியில் உள்ளவங்க வந்து அமௌண்ட்டே கொடுக்கலனா கூட அவங்க மட்டும்தான் அந்த இடத்துல ப்ரையாரிட்டி உள்ளவங்களாக இருக்காங்கன்னா மேக்ஸிமம் அவங்களுக்கு தான் அந்த போஸ்டிங் கிடைக்கும். அப்படி அந்த ப்ரையாரிட்டி இல்லாத பட்சத்தில் தான் மற்றவங்க எல்லாருமே போட்டிக்கு வருவாங்க. போட்டி அங்கே நிறைய இருந்துச்சு அப்படின்னா போட்டிக்கு ஏற்ற மாதிரி பணம் வாங்கிட்டு போஸ்டிங் போடுறாங்க. அப்படி இல்லைன்னா வந்து டேரெக்டாகவே போட்டுறதா சொல்லியிருக்காங்க. ஆனாலும் பணம் வாங்காமல் போஸ்டிங் வாங்கிட்டேன் அப்படின்னு அவங்க சொன்னால் மட்டும்தான் நமக்கு, அதாவது பணம் கொடுக்காம நான் வந்து போஸ்டிங் வாங்கிட்டேன் அப்படின்னு அவங்க சொன்னால் தான் நமக்கு தெரியும். சில பேர் வந்து கொடுத்து தான் வாங்கினேன்னு சொல்லுவாங்க. சில பேர் கொடுக்காம தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறத வச்சு அவங்கவுங்க மனசாட்சிக்கு ஏற்ற மாதிரி அவங்க உண்மை சொன்னாங்கன்னா நம்ம நம்பலாம். அதே போல் இவங்க வந்து பணம் கொடுக்காம தான் வாங்கியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் டியூஸ்டேவே சில பேர் வந்து ஜாயின் பண்ணிட்டேன்னு சொல்லியிருக்காங்க. டியூஸ்டே ஜாயின் பண்ணி நேற்று லீவு அண்ட் இன்றைக்கி செகண்ட் டே ஒர்க்குக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து நிறைய பேர் வந்து நம்பவே இல்லை. ஏன்னா அது என்ன சொன்னாங்கன்னா, நான் ஐசிடிஎஸ் ஆஃபீஸ்க்கே ஃபோன் பண்ணி கேட்டேன், எந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே போடவே இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. அது எப்படி இவங்களுக்கு மட்டும் போட்டாங்கன்னு. ஆக்சுவலாக நம்ம அங்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்குறப்ப நிறைய இன்ஃபர்மேஷன் ராங்காக தான் கிடைக்குது. ஏன்னா இது வரைக்கும் எங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் வரல. ஸோ அந்த மாதிரி வந்து இல்லை, போடலை அப்படின்னு சொல்கிறீங்க. ஆர்டர் காப்பி வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க அப்படின்னு கேட்குறீங்க. அப்படிலாம் வந்து நீங்கள் நம்பணும் அப்படின்னா நம்ப வேண்டாம். நீங்கள் யாராவது ஆர்டர் காப்பி காமிச்சா வந்து நம்பிக்கோங்க. ஆனால் இப்போதைக்கு அவங்க ஜாயின் பண்ணவங்க எனக்கு தெரிஞ்சு போய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்புறவங்க நம்புங்க, நம்பாதவங்க உங்களுக்கு லெட்டர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இல்லை உங்களுடைய வட்டத்தில் வந்து ஆர்டர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு டிஸ்ட்ரிக்டில் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அடுத்து மற்ற டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஆர்டர் வந்து வர ஆரம்பிச்சிடும். இப்போது இந்த வாரத்தில் நாளைக்கு ஒரு நாள் இருக்குது. நாளைக்கு ஒரு நாளில் மேபி மற்ற டிஸ்ட்ரிக்ட்னால் எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் வந்துடும் இல்லை, ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வரலாம். அப்படி இல்லைனா அந்த செப்டம்பர் மாதம் படிப்படியாக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்காக வந்து வரும். ஸோ ஆர்டர் ரிசீவ் ஆன அடுத்த நாளே ஜாயின் பண்ணாலும் உங்களோட விருப்பம் தான். இல்லை வந்து நான் நல்ல நாள் பார்த்து ஜாயின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் ஜாயின் பண்ணாலும் உங்களோட விருப்பம் தான். நீங்கள் என்றைக்கு வந்து ஜாயின் பண்ணுறீங்களோ அன்னிலேருந்து உங்களுக்கு வந்து சேலரி கால்குலேட் ஆகும். அவ்வளோதான். நீங்கள் லேட்டாக ஜாயின் பண்ணிங்கன்னா எத்தனை நாள் ஒர்க் பண்ணுறீங்களோ அத்தனை நாளுக்கான சேலரி மட்டும் வரும். ஸோ ஜாயின் பண்ணுறப்ப ஜாயினிங் லெட்டர் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது சர்டிஃபிகேட்ஸ், இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் அந்த மாதிரி கேட்குறாங்கன்னா ஜாயின் பண்ணிட்ட பிறகு கூட நீங்கள் பொறுமையாக வந்து கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ண எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஆர்டர் ரிசீவ் பண்ண எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். நல்லபடியாக ஜாயின் பண்ணுங்கள். உங்களுடைய ஒர்க்கை வந்து ப்ராப்பராக பாருங்கள். ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். அதே போல் உங்களுக்கு ஏதாவது தெரியும், யாராவது ரிசீவ் பண்ணியிருந்தீங்கனாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். தேங்க்யூ.